Hi friends, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம third year BSc Max Complex Analysisல Bilinear Transformation topicல problem number 2 தான் பார்க்க போறோம். இப்போ இந்த question பாருங்க. Show that the region in the Z plane given by x greater than 0 and 0 is less than y is less than 2 is mapped into the region in the W plane given by -1 is less than u is less than 1 and v is greater than 0 under the transformation w is equal to iz plus 1. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இசட் பிளேனில் ஒரு ரீஜன் ஒன்று இருக்குது எக்ஸ் கிரேட்டர் தன் 0 அண்ட் 0 இஸ் லெஸ் தன் y இஸ் லெஸ் தன் 2 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மேப் ஆகுது அண்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் w இஸ் ஈக்குவல் டு iz plus 1. மேப் ஆகும்போது w பிளேனில் எப்படி இருக்கும் அப்படின்னா -1 less than y -1 less than u is less than 1 and v வந்து greater than 0. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மேப் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நாம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். கொஸ்டின்ல கொடுத்திருந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் w is equal to iz plus 1 இதை எடுத்து நாம எழுதிக்கிட்டோம். let z is equal to x plus y இந்த மாதிரி நாம எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு இதில் நாம சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்கும்? w is equal to iz plus 1 இதுல zக்கு பதிலா நாம x plus iy அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் plus 1 equal to இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? ix plus I square y plus 1. ix, I square ஓட value minus, so minus y plus 1. First real part, அதுக்கப்புறம் imaginary part, அந்த இதில் எழுதிக்கலாம். என்ன வரும்? minus y plus 1 plus I into x. இந்த w is equal to நாம u plus iv அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா w அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறப்போ ரியல் பார்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பிளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி பார்ட் வேல்யூ இருக்கும். ஸோ அதனால இதை நம்ம தாராளமாக u plus iv அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ w பிளேனை பொறுத்த வரைக்கும் ரியல் பார்ட் u ஓட வேல்யூ -y plus 1 அண்ட் இமேஜினரி பார்ட் v ஓட வேல்யூ x. ரெண்டு சைடும் நாம ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸை ஈக்குவேட் பண்ணி இந்த மாதிரி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். x greater than 0 and 0 is less than y is less than 2 அப்படின்னு z பிளேன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி x greater than 0 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். z பிளேனுக்கு ஒரு கிராஃப் நம்ம டிரா பண்றோம். இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ் அண்ட் இந்த பாயிண்ட் 0,0. x ஆக்சிஸ்ல இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா x equal to 1, இது x equal to 2, இது x equal to 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா x equal to -1, இங்கே வந்து x equal to -2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இதே மாதிரி வெர்டிக்கலாக y equal to 1, y equal to 2, y equal to 3, y equal to 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். டவுன்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா y equal to -1, y equal to -2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, சரி, இதில் x greater than 0, x greater than 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும், 0 விட கிரேட்டர் வேல்யூவாக இருக்கணும். ஓகே, சரி, இதில் எங்கே வந்து எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சதா? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகே, இந்த 4 குவாட்ரண்ட்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும், ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? எனக்கு 1,2 இருக்குமா இந்த பாயிண்ட்டு? இதில் எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ், ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவ். கரெக்டா? அப்போது இந்த குவாட்ரண்ட்ல நீங்கள் எங்கே பாயிண்ட் எடுத்தாலும் அது எப்படி தான் இருக்கும்? எக்ஸும் பாசிட்டிவாக இருக்கும், ஒய்யும் பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும், ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இந்த குவாட்ரண்ட் நமக்கு வராது. அடுத்து தேர்ட் குவாட்ரண்ட் அதே தான். எக்ஸோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும், ஒய்யோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இந்த குவாட்ரண்ட்டும் நமக்கு வராது. அடுத்தது ஃபோர்த் குவாட்ரண்ட் பார்க்குறோம். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ், ஒய்யோட வேல்யூ நெகட்டிவ். இது பரவாயில்ல, நமக்கு என்ன வேணும்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0 அந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, அப்போது இதுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் எங்கே வரும் அப்படின்னா இது ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகே, இது ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகிடும். இதுதான் என்ன அப்படின்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0. இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபுல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் கீழே இருக்கு இல்லையா ஃபோர்த் குவாட்ரண்ட், இதுவும் வந்து ஃபுல்லாக நமக்கு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? 0 is less than y is less than 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, 0 is less than y is less than 2. இதோட மீனிங் என்ன? ஒய்யோட வேல்யூ 0 விட கிரேட்டராக இருக்கணும் அண்ட் 2 விட லெஸர் வேல்யூஸாக இருக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி y equal to 0, y equal to 0 அப்படிங்கிறது என்னது? எக்ஸ் ஆக்சிஸ் தானே, கரெக்டா? ஸோ இந்த லைன் தான் என்னது? y equal to 0. சரி, அப்போ இந்த லைனுக்கு பெருசாக இருக்கணும், இந்த லைனை விட வேல்யூஸ் அதிகமாக இருக்கணும்னு அர்த்தம். ஓகே,
இந்த லைனுக்கு மேலே தான் நமக்கு y வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவாக வந்திருக்கு கரெக்டா. அப்புறம் நம்மளோட பாயிண்ட்ஸ் இந்த y ஆக்சஸ்லேருந்து அப்படியே மேலே வரணும்னு அர்த்தம். சரி, அடுத்தது y is less than 2. அதுக்கு முன்னாடி y equal to 2 அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? y equal to 2 அப்படின்னா லைன், இதுதான் வந்து y equal to 2. அதாவது இந்த பாயிண்ட் தான் வந்து y-யோட வேல்யூ 2ன்னு இருக்கு. அப்போ y equal to 2னா இதுதான் வந்து லைன். ஓகேவா? இந்த லைனுக்கு கீழே இருக்கணும். ஆக்சுவலி இந்த லைனில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கக்கூடாது, இந்த லைனில் இருக்க பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. ஆனால் இந்த லைனுக்கும் இன்பிட்வீனில் ஒரு ரீஜன் இருக்குது தெரியுமா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ நம்மளோட ரீஜன் என்னன்னா இதுதான். ஓகே, அப்போ இசட் பிளேனில் கொடுத்துருக்க ரீஜன் இந்த ஷேடிங்கும் அப்புறம் இந்த டாட்டும் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து இசட் பிளேனில் இருக்கிற ரீஜன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ டபிள்யூ பிளேனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். டபிள்யூ பிளேன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா v ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. பட் ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0 கரெக்டா. அப்போ v இஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் 0. அடுத்தது u ஈக்குவல் டு -5 + 1 அப்படின்னு இருக்கு. இதுல இருந்து y-யோட வேல்யூ நாம எடுத்துட்டு வரணும். அதுக்காக இந்த 1 வந்து ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட்ஸ் எடுத்துட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா -5 கூட நீங்கள் ஆப்போசிட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் y ஈக்குவல்னு கூட கொண்டு வரலாம். எனக்கு நமக்கு y ஈக்குவல் டு சம் வேல்யூ அந்த மாதிரி வரணும். ஸோ அதுக்காக இந்த -5 நான் ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். அது எனக்கு +5 மாறிடுச்சு. இந்த யூவை இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். அது வந்து அதே மாதிரி ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் சைடு வரும்போது ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன ஆயிடுச்சு, -uன்னு மாறிடுச்சு. ஓகே, அப்போ y ஈக்குவல் டு 1 - u அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த y-யோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 0லேருந்து 2க்குள்ளே இருக்குது கரெக்டா. அப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், y ஈக்குவல் டு 0 அப்படின்னு அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்ன கிடைக்கும்? y ஈக்குவல் டு 0 அப்படின்னு அப்ளை பண்ணீங்கன்னா 1 - u ஈக்குவல் டு 0ன்னு வருமா? ஓகே, அப்போ யூவோட வேல்யூ என்னது 1. அடுத்தது y-யோட வேல்யூ 2 அப்படின்னு அப்ளை பண்ணி பார்க்கலாம் என்ன வரும் அப்படின்ட்டு. இங்கே y-யோட வேல்யூ 2 அப்படின்னு அப்ளை பண்ணுங்க, என்ன வரும்? இல்லை இங்கே கூட பண்ணலாம். y-யோட வேல்யூ இங்கே 2 போட்டிங்கன்னா யூக்கு என்ன வரும்? -2 + 1 வருமா? u is equal to -5 + 1. இதில் y-யோட வேல்யூ 2, அப்போ -2 + 1 that is -1 கரெக்டா. அப்போ y ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும்பொழுது நமக்கு யூவோட வேல்யூ -1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 0 இஸ் லெஸ் தென் y இஸ் லெஸ் தென் 2 இருக்கு. y-யோட வேல்யூ 0லேருந்து 2க்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இசட் பிளேனில். இதுக்கு கரெஸ்பாண்டிங்காக நமக்கு கிடைச்சது u ஈக்குவல் டு 1 அண்ட் u ஈக்குவல் டு -1. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இசட் பிளேனில் அதோட பாயிண்ட்ஸு -1லேருந்து +1க்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏன்னா இந்த 2 வேல்யூஸ் இருக்குது, இந்த இன்பிட்வீனில் தான் நம்மளோட ரீஜன் வந்து வரப்போகுது. சரி, இப்போ இதுக்கு நம்ம டபிள்யூ பிளேன் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இது ரெண்டு தான். ஒன்று வந்து v greater than 0 and -1 is less than u is less than 1. இது வந்து u axis and இது வந்து v axis. இந்த பாயிண்ட் 0,0. இந்த லைனில் நமக்கு வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா u ஈக்குவல் டு 1, u ஈக்குவல் டு 2, u ஈக்குவல் டு 3, u ஈக்குவல் டு 4 அந்த மாதிரி. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் u ஈக்குவல் டு -1, u ஈக்குவல் டு -2, u ஈக்குவல் டு -3 அந்த மாதிரி போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இங்கே வந்து v ஈக்குவல் டு 1, v ஈக்குவல் டு 2, v ஈக்குவல் டு 3, v ஈக்குவல் டு 4 இந்த மாதிரி. அதே மாதிரி கீழே டவுன்வர்ட்ஸில் v ஈக்குவல் டு -1, v ஈக்குவல் டு -2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, இதில் v வந்து கிரேட்டர் தென் 0, v-யோட வேல்யூ 0வை விட அதிகமாக இருக்கணும். அப்போ எங்கே வரும்? இங்கே தான் நமக்கு v-க்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது. பட் கீழே பார்த்தீங்கன்னா v-க்கு எல்லாமே எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்குது. ஓகே, அப்போது நம்மளோட ரீஜன் வந்து இங்கே தான் வருது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு வருது. இது வந்து நான் வந்து டாட்டர் லைன்ஸில் போடுறேன். ஸோ இது எல்லாமே ஓகே. இதுதான் என்னது? v வந்து கிரேட்டர் தென் 0. அடுத்தது -1 இஸ் லெஸ் தென் u இஸ் லெஸ் தென் 1. அதுக்கு ஃபர்ஸ்ட் u ஈக்குவல் டு -1 அப்படின்னு எடுக்கலாம். u ஈக்குவல் டு -1னா எக்ஸ் ஆக்சிஸில் யூக்கு -1க்கு இந்த பாயிண்ட் தானே. ஓகே, அப்போ லைன் வந்து இந்த v ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கு. -1,0 பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. இந்த லைன் தான் என்னது? u ஈக்குவல் டு -1. அடுத்தது u ஈக்குவல் டு 1. u ஈக்குவல் டு 1ன்னா இதுதான் லைன். இது வந்து v ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். அதே மாதிரி ஆரிஜின்லேருந்து 1 யூனிட் u ஆக்சிஸில் தள்ளி இருக்கும் இந்த லைன். ஓகேவா? ஸோ இதுதான். அப்போ நம்மளோட ரீஜன் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த -1லேருந்து +1க்குள்ளே இருக்கணும். அது இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்குள்ளே இருக்கணும். ஓகே, அதை வந்து நான் ஷேட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான். ஆனால் இங்கே வந்து நமக்கு ஒன்லி இந்த லைனும் இந்த டாட்டும் ரெண்டும் கலந்த மாதிரி எங்கே வந்திருக்கு அதை இங்கே எழுதிக்கலாம்.
இது u ஆக்சிஸ் v ஆக்சிஸ் 1 2 இப்படி எடுத்துக்கலாம். இங்கே 1 2 இது வந்து மைனஸ் கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கலாம். இது வந்து -1 இது -2 ஓகேவா. சரி அப்போது நம்மளோட ரீஜன் மேலே எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கும். புரியுதுங்களா. இதுதான் வந்து ரீஜன். ஓகே இது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டேன். இதில் இந்த டாட்டட் லைன்ஸும் அப்புறம் இந்த இது இருக்கு பாருங்க லைன்ஸு ஷேடட் லைன்ஸ். ஸோ இது ரெண்டுமே வர்றது தான் நம்மளோட ரீஜன். இந்த ரெண்டுமே வர்றது இந்த டாப்ல இருக்குல்ல இந்த போர்ஷன் தான். நீங்கள் கேட்கலாம் கீழே வந்து லைன் போட்டிருக்குமே, கீழே லைன் இருக்கு ஆனால் டாட்டட்ல இல்லை பாருங்க. ரெண்டுமே காமனாக இருக்கணும் ஓகேவா. ஸோ ரெண்டுமே காமனாக இருக்கிறது இந்த போர்ஷன் தான். அதாவது இந்த யூ ஆக்சஸ்க்கு மேலே இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த 2 லைனுக்கு நடுவில் இருக்கணும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ரீஜன். ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் வந்து நாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.